ரகுராம் ராஜன் இதோட நிறுத்தல, ம். அவரு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசிக்கிட்டே போறாரு. தீரஜ் சாகுவோட பணம் வந்து இங்க இது பண்ணக்கூடாது, நீங்க வந்து விக்டிமைஸ் பண்றீங்க, ஹராஸ் பண்றீங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆள் ஊர் பேர் தெரியாத 2 லோக்சபா எலெக்ஷன்ல தோத்த ஒருத்தர ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவர்கிட்ட இருந்து பணத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா அது யாரோட பணம்? அவர் சொந்தமா வச்ச பணம். இப்போ நான் ஒரு பார்ட்டி நடத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வெல்கம். ஸோ நீங்க டோனர் எஸ்பிஐல கொடுக்குறீங்க, எனக்கு தெரியுமா தெரியாத நீங்க தான் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் வேணும் நான் முடிவு பண்ணிட்டா நானே டேரக்டா சொல்ல போறேன், நீ போயிட்டு என் பார்ட்டிக்கு போட்டுடுப்பா அப்படின்னு சொன்னா முடிஞ்சது தானே. அப்போ எனக்கு வேணும்னா அஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி நானும் டேரக்டா அப்ரோச் பண்ணி எனக்கு இவ்வளவு வேணும் கேட்டு வாங்க முடியும் இல்லையா? சரி, ஓகே. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க நானும் ஏதோ ஒரு அபிமானத்துல கொடுத்துறேன்னு, நாளைக்கு நான் இதை வெளியில சொல்ல மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? அருண் ஜேட்லி இந்த ஆக்டை பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்ணும்போது, இந்த ஸ்கீம் எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறத பிரசன்ட் பண்ணும்போது ஏதாவது ஃபியூச்சர்ல தவறு வந்தால், சுட்டி காட்டப்பட்டால், அது நியாயமாகப்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் திருத்திக் கொள்வோம்னு சொல்லியிருக்காரு அவரு. ஓகே, இப்போ என்ன ஸ்டேட்டஸ்? இப்போ திடீர்னு ரகுராம் ராஜன் அவர்கள் எதிர்க்கிறாரு. ரகுராம் ராஜன் எதிர்க்கல, நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப்டர் ஆல் கவர்மெண்ட் பேங்க், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வருது. ஏன் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ ஸ்டேட் பேங்கை மிரட்டி டே சிஎம்டியை கூப்பிட்டு இது இந்த பாண்ட் எனக்கு வந்திருக்கு, இது யார் கொடுத்தான்னு சொல்லுன்னா சொல்லுவாங்க. மோதியோட ஐடியா பாலிடிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து நம்ம விஸ்வகுருவா தான் இருக்கணும்னு நினைக்கிறார். நம்ம வந்து அடுத்த நாட்டை பிடிக்கக்கூடிய குரு இதுவாக அந்த மாதிரி அவர். இந்தியா வந்து இன்னைக்கும் சொல்றேன் ஹெஜிமோனிஸ்டிக் கிடையாது. தட் இஸ் அடுத்த நாட்டை பிடுங்கி தன்னோடதான் ஆக்கிக்கிற இது கிடையாது. டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில திரு ரங்கராஜன் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சார். வணக்கம். நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, தொடர்ந்து பேசுறோம். இன்னைக்கு வந்து எலக்டோரல் பாண்ட், குறிப்பா ஆர்பிஐ முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் வந்து சமீபத்துல எலக்டோரல் பாண்ட் பத்தி பேசியிருந்தாரு. குறிப்பா அந்த இடி ரெய்ட்ல சிக்கின 350 கோடி பத்தி சொல்லும் போது அவருடைய கமெண்ட்ஸ் ஒப்பீனியன் வந்துட்டு இதுதான் கொடுத்திருந்தாரு. எலக்டோரல் பாண்ட் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எலக்டோரல் பாண்ட் எதுக்காக, என்ன பெனிஃபிட் இருக்கு, அதை பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் சொல்லலாமே. அதாவது இந்தியாவில் வந்து, இந்தியான்னு இல்லை எந்த கண்ட்ரிலையுமே எலெக்ஷன் அப்படின்னா பணம் செலவு பண்ணாமல் எலெக்ஷன் கிடையாது. சரி, இப்போ வந்து 1947 சுதந்திரம் வந்தது, அப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்தது. ஆனால் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நிறைய மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து இந்த உண்டியல் கொடுக்குறதுன்னு, அந்த உண்டியலில் எவ்வளோ சேர்ந்துடும்? 50 பைசா, 1 ரூபா, 10 ரூபா, இப்படி தான் சேரும். அது தவிர வந்து அவங்க வந்து இன்டைரக்டாக இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் அப்போல்லாம் என்னவா இருந்ததுன்னா கேஷாக இருந்தது. எல்லாமே கேஷ் தான். ஒரு ஆர்டர்லியாக, ஒரு டிசிப்ளின்டாவோ, ஒரு இதுக்குன்னு ஒரு வரைமுறையோ இல்லாமல் தான் இருந்தது. கேஷாக தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எவ்வளோ கேஷ் வருதுன்னு தெரியாது, எவ்வளோ கேஷ் செலவாகுதுன்னு தெரியாது, யார் வாங்குறாங்கன்னு தெரியாது, யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. இது மாதிரி பல அதெல்லாம் போய் ரொம்ப கடந்து நிறைய தூரம் வந்துட்டோம். அதே மாதிரி எலெக்ஷன்லேயும் எலெக்ஷன் ஃபண்டிங் அப்படின்னும் போது பழையபடி கேஷ் தான் இருந்தது. ஒரு ஸ்டேஜில் வந்து கம்பெனிஸ் வந்து எலெக்ஷனுக்கு டொனேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு தான் பேன் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. ஆனால் அது பேனோட தான் இருந்தது தவிர வந்து பின்பக்கமாக பேக்டோர் என்ட்ரியில் கேஷ், சூட்கேஸ் எக்கானமின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கும் ஃபேவரிட்டிசம் இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க, வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா 2-3 சிம்பிள் லாஸ் கொண்டு வந்தாங்க. ஒன்று வந்து என்னன்னா, 20,000க்கு மேலே கேஷ் வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் யாரும் கொடுக்கக்கூடாது. அது வந்து இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், கார்பரேட்டாக இருக்கட்டும். கார்பரேட்டாக வந்து அவங்களும் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க பர்மிஷன். 20,000க்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு தான் ஃபர்ஸ்ட் ரூல் வந்தது. அதுவுமே தகுதித்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உடனே அதை 2,000 குறைச்சாங்க. கேஷ் டெலிவரி அப்படின்னா 2,000 ரூபாய் தான் அப்படின்னு. அது பாக்கி எது கொடுக்குறதா இருந்தாலும் செக்ல கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அது வந்து திருப்பியும் ஒரு ஒபேக், அதாவது இந்த வெளிப்படையாய் தன்மை இல்லாம தான் அந்த மாதிரி டிரான்சாக்ஷனும் செக்லயுமே அது மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. டிஎன் சேஷன் வந்தார்ல எலெக்ஷன் கமிஷனரா, அவர் வந்து இந்த பார்ட்டிலாம் எனக்கு வந்து அக்கௌண்ட் கொடுக்கணும்ட்டாரு. எல்லாம் நீங்க என்ன கலெக்ட் பண்றீங்க, எவ்வளவு செலவு. அவர் வந்து இந்த எலெக்ஷன்லயே நிறைய ரிஃபார்ம் கொண்டு வந்தவர். செலவுக்கு வந்து டார்கெட் வச்சுட்டாரு, அப்பர் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு மேல போனாக்க டிஸ்குவாலிஃபைங்கிற லெவலுக்கு போயிட்டாரு அவரு. அவரை ஏன்டா எலெக்ஷன் கமிஷன் ஆக்கணும்னு ராஜீவ் காந்தி வருத்தப்பட்டாங்க. அப்புறமா
அந்த மாதிரி ஆயிட்டு ஒரு பயங்கர ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அக்கௌண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த பணம் எங்க வருது, எங்க போறது, எப்படி இவ்வளவு கலெக்ஷன் பண்ற அப்படிங்கிற பிரச்சனை வந்து திருப்பியும் வந்தது. இவங்களுக்கு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியல. அது வந்து என்ன பண்ணாங்கன்னா பப்ளிக் டொனேஷன் அப்படின்ட்டாங்க. அருண் ஜேட்லி அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தபோது 2018ல் பார்லிமெண்ட்ல ஃபைனான்ஸ் ஆக்டில் ஒரு இதை கொண்டு வந்தார். அதுதான் இந்த எலக்ட்ரல் பாண்டு. அந்த எலக்ட்ரல் பாண்டு என்ன அப்படின்னாக்க ஜனவரி, ஏப்ரல், அப்புறம் ஜூலை, அப்புறம் இது அக்டோபர், இந்த 4 மாதம் 4 குவார்ட்டர், ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த குவார்ட்டர் மந்த்தில் ஒரு 10 நாளைக்கு கார்பரேட் வந்து டொனேஷனை எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக கொடுக்கலாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு அப்படின்னு. அது என்ன எலக்ட்ரல் பாண்ட் அப்புறமா இது யார் எலிஜிபிள் அப்படின்னா மொத்த ஓட்டு எவ்வளோ போடுறாங்களோ அதில் எந்த பார்ட்டி 1% ஓட்டு இருக்கோ அவங்களுக்கு இந்த எலக்ட்ரல் பாண்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் வச்சாரு. அதுக்கப்புறம் அது வந்து 1000 ரூபா, 10,000 ரூபா, லட்சம் ரூபாய், 10 லட்சம், 1 கோடி அப்படின்னு டினாமினேஷனில் கொடுக்கலாம். நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு கார்பரேட் கொடுக்கலாம். அதில் கார்பரேட்டுக்கு வந்து அவங்க எவ்வளோ கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது, கொஸ்டின் மார்க் இருந்தது. அது என்ன அப்படின்னா 7.5% அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ஆஃப் தட் இயர் அதில் வந்து நீங்கள் கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இந்த எலக்ட்ரல் பாண்டை என்ன அப்படின்னாக்கா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஆத்தரைஸ்டு பேங்க் இதுக்கு. மற்ற எந்த பாண்டு மாதிரி தான் மார்க்கெட்டில் எவ்வளோ பாண்டு இருக்குது. ஆர்பிஐ பாண்டு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்டு இருக்குது, முனிசிபாலிட்டி பாண்ட் இருக்குது, பாம்பே முனிசிபல் கார்பரேஷனோட பாண்ட் இருக்குது, அது மாதிரி நிறைய பாண்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி இது அந்த நீங்கள் ஒரு பர்டிகுலர் கார்பரேட் ஏபிசி கம்பெனி அப்படின்னா அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அந்த பேங்க்கில் இந்த பார்ட்டிக்கு நான் இவ்வளோ டொனேஷன் தரேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க உடனே அந்த பாண்டை இஷ்யூ பண்ணிடுவாங்க, அது செக்கில் கொடுப்பாங்க. இதை இங்கே தான் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது எல்லாமே அவங்க செக்கில் கொடுக்குறாங்க, அந்த பாண்டு வருது, பாண்டை வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுக்குறாங்களோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுத்துருவாங்க. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தன்னோட அக்கௌண்ட்ல தான் அதை டெபாசிட் பண்ண முடியும். இப்போ என்ன பாயிண்ட், இது கேஒய்சி நார்ம்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஃபாலோ பண்றாங்க. யாரு டொனேட் பண்றாங்களோ அவங்களோட கேஒய்சி பேங்க் கிட்ட இருக்கு, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போகுதோ அந்த அவங்களோட கேஒய்சியும் இருக்கு. ஆமா, த்ரூ பேங்கிங் சிஸ்டம், கம்ப்ளீட்லி த்ரூ பேங்கிங் சிஸ்டம் வித் ஃபுல் கேஒய்சி நார்ம்ஸ். ஓகே, நோ யுவர் கிளையண்ட். ஆனா இங்க ஒரே ஒரு பாயிண்ட் அருண் ஜேட்லி என்ன சொன்னாருன்னா அந்த யாரு டோனரோ அவங்களோட ஐடென்டிட்டி கான்ஃபிடென்ஷியலா சீக்கிரட்டா பேங்க் வச்சுக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க, டொனேஷன் கொடுக்குறாங்க, அது மக்களுக்கு தெரிய வரும்போது இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தெரிய வரும்போது அவங்கள ஹராஸ் பண்ணலாம், வெண்டட்டா எடுக்கலாம், அவங்க மேல ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சி காமிக்கலாம், இத மாதிரிலாம் நடக்குங்கிறதுக்காக டோனரோட இதுல பாருங்க, டோனர் ஐடென்டிட்டி தான் சீக்ரெட், அது மட்டும் தான் கான்ஃபிடென்ஷியல். அந்த கான்ஃபிடென்ஷியலுமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியும், அவங்க அதை வெளியில சொல்லக்கூடாது. எப்பயாவது ரொம்ப எமர்ஜென்சியில ஏதாவது ஒரு கோர்ட் கேஸோ இதுவோ வந்தா தான் அதையுமே சீல்டு கவர்ல கோர்ட்டுக்கு தான் கொடுக்கணும், ஆட்சியில இருக்கிற பார்ட்டிக்கு சொல்லக்கூடாதுங்கிற இந்த மாதிரிலாம் அதுல இருக்கு. இது ஆனா இதுல வந்து இப்ப நான் ஒரு பார்ட்டி நடத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வெல்கம். சோ நீங்க டோனர் எஸ்பிஐல கொடுக்குறீங்க, எனக்கு தெரியுமா தெரியாத நீங்க தான் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியாது, எனக்கே தெரியாது, உங்க பார்ட்டிக்கு தெரியாது, உங்க பார்ட்டிக்கு பணம் வந்திருக்குங்கிறது பப்ளிக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து இது பண்ணணும், ஃபைல் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன்ல, எவ்வளவு வரவு செலவு எல்லாத்தையும் காமிக்கணும். அப்ப எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது, ஆனா வருமானம் டொனேஷன் வந்திருக்கிறது மட்டும் தெரியும். இப்ப நான் சொல்றேன் உங்ககிட்ட பணம் வேணும், நான் முடிவு பண்ணிட்டா நானே டேரக்டா சொல்ல போறேன், நீ போயிட்டு என் பார்ட்டிக்கு போட்டுடுப்பா அப்படின்னு சொன்னா முடிஞ்சது தானே. நீங்க ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு எஸ்பிஐல போய் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ஓகே இன்னைக்கு 2C வந்துருச்சு, ஓகே ரைட் அப்படி சொல்லிட்டு போலாம் இல்லையா. அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய தானே செய்யும். அப்போ எனக்கு வேணும்னா as a பொலிட்டிக்கல் பார்ட்டி நானும் டைரக்டா அப்ரோச் பண்ணி எனக்கு இவ்வளவு வேணும் கேட்டு வாங்க முடியும் இல்லையா. சரி, ஓகே, இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, நானும் ஏதோ ஒரு அபிமானத்துல கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நான் இதை வெளியில சொல்ல மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? அப்ப உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவேன் இல்லையா, அப்போ உங்களுக்கு நீங்க பிடிபடுவீங்க இல்லையா, நீங்க தான் என்ன மிரட்டி வாங்குறீங்கன்னு நான் சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, அதனாலதான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாருக்கிட்டையும் போய் கேட்க கூடாதுங்கிறது வந்து எத்திக்ஸ். அதை மீறி செஞ்சானா அன்எத்திக்கல் பிராக்டிஸ். சார் இன்னைக்கு ₹1 ₹2 யாரும் கொடுக்கறதுக்கு ரெடி கிடையாது. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய கம்பெனி எல்லாம் வந்து ஆஹா இந்த பார்ட்டிக்கு கொடுக்கலாம்ப்பா வா சொல்லிட்டு யார் சார் முன்னாடி வந்து கொடுக்க போறாங்க? பிகாஸ் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே தெரிய போறது கிடையாது நான் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு. ஐ மீன் ஒரு கார்பரேட் கொடுக்குதுன்ற பட்சத்துல அப்படி இருக்கும்போது அங்க என்ன அவசியம் ஏற்படுது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இவங்க ஃபண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு? அதாவது இது இங்க வந்து எப்படி அப்படின்னாக்கா இது வந்து ஒரு கார்பரேட்டுக்கு வந்து பெனிஃபிட்
அடையணுங்கிறதுக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பணம் கொடுக்கறதுன்றது கான்செப்ட் கிடையாது. இங்க வந்து என்னன்னா இட் இஸ் அ நேஷனல் டெவலப்மெண்ட். ஒரு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தா எக்கானமி டெவலப் ஆகும், இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும். இதுக்கு வரத்துக்கு நாங்க பண உதவி பண்றோம். அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணுமே தவிர, நான் இவங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறேன், இவங்க கிட்ட ஒரு சில ஃபேவர்ஸ் நான் வாங்கிக்க முடியும், அது ப்ரீவியஸ் ரெஜிம். அந்த முன்னாடி இருந்ததுல அந்த மாதிரி தான் இருந்தது. அதை இது பண்ணணுன்றதுக்காகத்தான் வந்து கார்பரேட்டை வந்து யாரு கேட்டாலும் நீங்க கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்களா எந்த பார்ட்டிக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு. இங்க ஒரு பாயிண்ட், உங்களுடைய டவுட் வந்து ஒரு ஸ்டெப் இன்னொரு ஸ்டெப் மேல போய் நான் சொல்றேன். இதுல என்ன ஒரு குற்றச்சாட்டு பை அப்போசிஷன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப்டர் ஆல் கவர்மெண்ட் பேங்க், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வருது. ஏன் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ ஸ்டேட் பேங்கை மிரட்டி டே சிஎம்டியை கூப்பிட்டு இது இந்த பாண்ட் எனக்கு வந்திருக்கு, இது யார் கொடுத்தான்னு சொல்லுன்னா சொல்ல. அதனாலதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சேம் டைம் ரூலிங் பார்ட்டி யாரோ அவங்களுக்கு யார் ஃபேவரா இருக்காங்களோ அவங்க தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல கொடுக்க போறாங்க ஃபண்ட். அதாவது இது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பார்ட்டி அஃபிலியேஷன். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கார்பரேட்டுக்கு வந்து எந்த கம்பெனியோ, பிக் கார்பரேட்ஸோ ஸ்மால் கார்பரேட்ஸோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு யார் ஆட்சியில் இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு கவலையே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இதை ஒரு தரம். அவங்களுக்கு யார் ஆட்சியில் இருக்காங்கங்கிறது கிடையாது, யார் இண்டஸ்ட்ரீஸ் குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க செய்வாங்க, அதுதான் அவங்களுக்கு முக்கியம். எந்த பார்ட்டி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க நியூட்ரலா இருந்துட்டு, இந்த பார்ட்டி உனக்கு வேணுமா, சரி ஓகே, ஒரு ஆட்சியில் இருக்கிற பார்ட்டிக்கு 5 கோடி கொடுக்குறாங்கன்னா ஆட்சியில இல்லாத பார்ட்டிக்கு 2 கோடி கொடுப்பாங்களா? எக்ஸாக்ட்லி. இது வந்து இந்த பாயிண்ட் தான் நான் கேட்டேன். அப்போ ஒரு கார்ப்பரேட் வந்துட்டு ஈவன் ரூலிங்க்கும் கொடுக்க வேண்டியிருக்கும், ஈவன் நெக்ஸ்ட் லெவல்ல வரக்கூடியவங்களுக்கு ஆப்போசிஷனுக்கும் எல்லா பார்ட்டிக்கும் கொடுக்கும். நான் சொல்றேன் இது வந்து, ஏன்னா அப்படி கொடுத்தா மட்டும் தானே அவங்களாலையும் சார் என்னதான் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொன்னாலுமே கூட மாறி மாறி ஆட்சி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா பார்ட்டிக்குமே ஒரு, ஏன்னா இது வந்து கம்பெனி எப்பவுமே இருக்க போகுது, அவங்க கொடுத்துதான் ஆகணும் இல்லையா? கொடுத்துதான் ஆகணுங்கிறத விட அவங்க ஒரு பார்ட்டி சார்ந்து அதுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாதுங்கிறது. அது முடியும் முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கு. அது அது வந்து அவங்க வந்து எல்லா பார்ட்டிக்கும், அதாவது பாலிட்டிஷியன்ஸ் வந்து they are the one who running the government. ரைட் சார். இப்போ ஓரளவுக்கு பேசிக் கவர்மெண்ட் வந்து பாலிசி வந்து கண்டினியூ பண்ணணும். ஓகே. அதனால கார்ப்பரேட்ஸ் வந்து இந்த பார்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அந்த பார்ட்டி எந்த பார்ட்டிக்குமே அவங்க சப்போர்ட்டிவாவோ இல்ல அப்போசிங்காவோ இருக்க மாட்டாங்க. ரைட் சார். இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு டவுட்னா, இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில ரகுராமராஜன் அவர்கள் ஏன் இதுக்கு வந்துட்டு அவர் ஒப்பீனியன் டிஃபரெண்டா சொல்லிருக்காரு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து ஒப்பீனியன் டிஃபரெண்டா சொல்றது மட்டும் இல்லை. இப்ப நான் இது அந்த பாண்ட்லயே நான் வரேன் பாருங்க. இப்ப ஸ்டேட் பேங்க் பேர்ல அந்த மாதிரி தான். இப்ப வந்து அருண் ஜேட்லி அந்த பில்ல வந்து ஃபைனான்ஸ் ஆக்ட்ல பண்ண போது மெயினா என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து ஃபைனான்ஸ் ஆக்ட்ல வருமா இல்ல இது வந்து அதுக்கு வெளியில அதுல இருந்து வெளிப்பட்டு இருக்கிற ஏரியால தான் இது வரணுங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை உருவாக்குனாங்க. அது ஒரு கேஸ் இருக்கு, இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இருக்கு. இதை தவிர என்னன்னா இந்த ஒப்பேசிட்டின்றாங்கல்ல, இது வந்து வெளிப்பட தன்மையே இல்லை அப்படிங்கறது தான் அப்போசிஷனோட இது. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, அது மட்டும் சொல்லல, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெருங்கி வரக்கூடிய இந்த ஒரு சமயத்துல இப்படி எல்லாம் சொல்லும் போது பிஜேபி வந்துட்டு அவங்களுக்கு ஃபேவரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது அப்போசிஷன் இந்த மாதிரி வர்றது வந்து பிஜேபி வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு வர்றது இது வந்து அவங்களுக்கு ஃபேவரா இருக்கும் எலெக்ஷன்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பிஜேபி வந்து எப்ப கொண்டு வந்தாங்க? 2018ல கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம 2023ல இருக்கோம். அப்ப வந்து அதான் சொல்ல வரேன் நான். அருண் ஜேட்லி இந்த ஆக்டை பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்ணும்போது, இந்த ஸ்கீம் எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கறத பிரசன்ட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாருன்னு நீங்க அதை வந்து இப்ப இதுல பாத்தீங்கன்னா கிடைக்கும். அவர் என்ன பேசினாங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அவர் என்ன சொன்னாருன்னா, இது வந்து a step towards clean politics and funding for electoral funding. This is not final. There may be flaws. இதுல வந்து தவறுகள் இருக்கலாம். இது முதல் ஸ்டெப். ஏதாவது ஃபியூச்சர்ல தவறு வந்தால், சுட்டி காட்டப்பட்டால், அது நியாயமாகப்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் திருத்திக் கொள்வோம்னு சொல்லியிருக்காரு அவரு. ஓகே. இப்ப என்ன ஸ்டேட்டஸ்? இப்ப திடீர்னு ரகுராமராஜன் அவர்கள் எதிர்க்கிறாரு. ரகுராமராஜன் எதிர்க்கல, நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது இதை யாரு எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க, ரகுராமராஜனுடைய ஸ்டோரியே தனி, அதை நான் பின்னாடி வரேன். இப்ப இது யாரு எதிர்த்திருக்காங்கன்னா, அப்போசிஷன் லாயர் பிரசாந்த் பூஷன், கபில் சிபல், இந்த மாதிரி ஃபராசட், அப்புறம் ஒரு இஸ்லாமியர், எல்லாம் சேர்ந்து ஒரு 6-7 பேர் கேஸ் போட்டிருக்காங்க இந்த எலக்ட்ரல் பாண்டை பத்தி. இப்போ நவம்பர் மாசம் ஹியரிங் இருந்துச்சு.
சுப்ரீம் கோர்ட்ல இப்ப ஃபண்ட் கூட கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, இப்ப காங்கிரஸ்ல இருந்து கூட பாத்தீங்கன்னா fund collect பண்ணிருக்காங்க. பண்றாங்க. அப்ப இது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு பக்கம் அவர் இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் ஒப்பீனியன் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் வந்து இங்க ஃபண்டும் கலெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. சோ அப்போ எலக்ட்ரல் பாண்டோட ஸ்டேட்டஸ் இப்ப என்னவா இருக்கு? இது மூணு இப்படி லிங்க் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதத்தான் சொல்றேன். எலக்ட்ரல் பாண்ட் ஸ்டேட்டஸ் கோ இஸ் மெயின்டைன்ட் until a verdict come from சுப்ரீம் கோர்ட். ஓகே. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக எலக்ட்ரல் பாண்டை ஸ்டாப் சுப்ரீம் கோர்ட் சொல்லல, இதை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க. நான் வந்து எலக்ட்ரல் பாண்ட் விஷயமா அவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, அப்போசிஷன் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆர்கியூ பண்றாரு. எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து துஷார் மேத்தாவும் அவங்க வந்து இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க திருப்பி திருப்பி. இதுல வந்து யாருக்கு போகுதுன்னு தெரியல, ஒரே பார்ட்டிக்கு நிறைய பணம் போகுது. அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 543 தொகுதிக்கு வந்து ஒரு தொகுதிக்கு மேக்சிமம் 93 கோடி லட்சம் தான் நீங்க செலவு பண்ணலாம்னு எலெக்ஷன் கமிஷன் டிட்டர்மின் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்துருக்கிறத பார்த்தா அது மாதிரி டபுள் ட்ரிபிள் மடங்கு பணம் வருது. ரெண்டாவது அவங்க எலெக்ஷனுக்கு தான் செலவு பண்றாங்களா இல்ல தன்னோட ஆபீஸ் கட்டுறதுக்கு பண்றாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க ஆப்போசிஷன். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு துஷார் மேத்தா என்ன பதில் சொல்லியிருக்காரு? எலக்ட்ரல் பாண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லும் போது அந்த ஆக்ட்ல இது வந்து எலெக்ஷனுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும்னு சொல்லல, கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் செலவு பண்ணலாம். ஒரு கட்சி ஆபீஸ் கட்டலாம், அவங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம், அந்த கட்சி மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ல கட்சி சார்பில் செய்ய வேண்டிய அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது எலெக்ஷனுக்காக பாண்டுன்னு கிடையாது, இது பேர் எலக்ட்ரல் பாண்டு தவிர ஜென்ரலாவே இது யூஸ் பண்ணலாம். அதுக்கு அவர் கரெக்டா சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இட் இஸ் நாட் தட் ஆமா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. சந்திரசூட் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு அது மாதிரி. அதை தவிர அவர் இந்த மாதிரி இந்த ஒபேசிட்டி இப்போ கேட்டபோது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவை பார்த்து கேட்கிறாரு, இது மாதிரி நிறைய இதுல தவறுகள் ஃபிளாலாம் இருக்கு, இது எப்படி நீங்க. அப்ப வந்து அவர் ஹம்பிளா சொல்றாரு துஷார் மேத்தா, இந்தியன் கவர்மெண்ட் சொலிசிட்டர் ஜெனரல். அவர் என்ன சொல்றாருன்னா, அருண் ஜேட்லி அப்படி சொல்லியிருக்காரு, பார்லிமெண்ட் ஃப்ளோர்ல சொல்லியிருக்காரு, எந்த தவறு வேணாலும் எந்த அமெண்ட்மெண்ட் வேணாலும் இதுக்கு நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம், அது சரியான முறையில வரணும் அப்படிங்கிறது. இவங்க ஆனா அப்போசிஷன் என்ன சொல்றாங்கன்னா, எலக்ட்ரல் பாண்டே ஒழிச்சு கட்டிடு அப்படிங்கிறாங்க. அதுக்கு தேவையில்லை. பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்னவா இருக்கும்? அது வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன ஸ்ட்ராங்கஸ்ட் ரீசன் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு வந்து இது நான் சொன்ன மாதிரி வந்து இது எலக்ட்ரல் ஃபண்டிங்ல இது வந்து ஒரு கிளீன் மணி பாலிசி இது. இதனால என்ன ஆகுதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கட்சிகள் வந்து பார்ட்டி எலெக்ஷன் அவங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி செக்ல பேமெண்ட் டோனர், செக்ல ரெசிப்ட் பை பார்ட்டி, ரெண்டு பேரும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் இவங்க பேலன்ஸ் ஷீட் கொடுக்கணும், கார்பரேட் வந்து பேலன்ஸ் ஷீட் கொடுக்கணும். அங்க பார்ட்டிக்கு எந்த பார்ட்டிக்கு கொடுத்தன்னு டோனருக்கு மட்டும்தான் கான்ஃபிடென்ஷியல். இதுல என்ன தவறு இருக்கு? சரி, இப்ப அதுல ஏதாவது அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இதெல்லாம் பேச நல்லா இருக்கு. இது உண்மையில அந்த அளவுக்கு ஒரு செக்யூரா யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? முடியாதுங்கிறத பத்தி இல்லைங்க. அதைத்தான் திருப்பி நான் என்ன சொல்றேன், திஸ் இஸ் a first step towards clean money electoral politics சொல்லியிருக்காரு அவருக்கு. இதுல ஏதாவது தவறு இருக்கு, இதுல ஏதாவது ஃபிளா இருக்குன்னா மாத்திக்கிறதுக்கு அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. பிஜேபி ஒன்னும் அடமெண்டா இது பண்ணவே மாட்டோம்னு சொல்ல. யார் அடமெண்டா இருக்காங்கன்னா, எலக்ட்ரல் பாண்டே வேணாங்கிறதா அடமெண்டா இருக்காங்க. நீங்க கொண்டு வாங்க, இது இல்ல டோனரும் தெரியணும், அதுல வந்து ஒரு கிளாஸ் போடுங்க, விக்டிமைசேஷன் வராது, இது ரிவெஞ்ச் எடுக்க மாட்டோம், அது மாதிரி கொண்டு வாங்க. அப்போ வந்து இன்னும் மோர் கிளீன் ஆயிடும். இது இங்க என்னத்த சொல்றீங்க நீங்க வந்து அமெரிக்கால வந்து பெரிய பெரிய கார்பரேட்லாம் டொனேஷன் கொடுக்குறாங்களே, ட்ரம்போ இல்ல பிடனோ மேடையில பேசும்போது ஓப்பனாவே சொல்றாங்க இவ்வளவு கலெக்ஷன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. வருது இல்ல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, முன்னாடி வந்து கேஷா வந்துட்டு இருந்தது, அதுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப சொல்லவும் முடியாது. அதுக்கு வந்து இது பெட்டரா இல்லையா அப்படின்னு. இப்ப இதுல வேடிக்கை பாருங்க, சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுங்க, எந்தெந்த பார்ட்டிக்கு எவ்வளவு டொனேஷன் வந்திருக்கு, டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா வந்திருக்கா அப்படிங்கறதெல்லாம் அவர் கேட்டிருக்காரு. அதனால என்ன பண்ணுங்க, ஜட்ஜ்மெண்ட்டை தள்ளி வச்சிருக்காங்க. இங்க வந்து இந்த ரகுராம் ராஜன் வந்து தன்னோட புஸ்தகம் ஒண்ணு ரிலீஸ் பண்றதுதான் வந்தார். அவர் எழுதி பப்ளிஷ் பண்ணிருக்காரு, அதுக்காக வந்தார் அவர் அமெரிக்கால இருந்து. அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, மீடியா வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. 353 கோடி அந்த தீரஜ் சாஹூன்ற அவரோட பணத்தை வந்து ஐடி ரெய்டு பண்ணி புடிச்சிருக்காங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சும்மா கேட்காங்க. அவர் வந்து என்னன்னா, அவர் லிக்கர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை படிச்சவொடனே எனக்கு சிரிப்பு வந்தது. எத்தனை லிக்கர் பிசினஸ் பண்றவங்க மாட்டிக்க போறாங்க அப்படிதான் எனக்கு சட்டுன்னு தோணுது. அது அதாவது நான் அந்த மாதிரி திங்க் பண்ணி பழகிட்டேன் போல இருக்கு. அதனால அவர் லிக்கர் பிசினஸ் பண்றேன், அந்த கம்பெனியோடது அது இதெல்லாம் சொன்னார். கம்பெனியோட தான் நீ இவ்வளவு கேஷ் வச்சிருப்பியா அப்படின்னா, நோ கம்பெனி இஸ் அலௌட் டு கேரி திஸ் மச் கேஷ்.
அப்போ எனக்கு சிரிப்பா இந்த எண்ணம் வந்தது. எத்தனை பேர் லிகர் கம்பெனி வச்சிருக்காங்க, எங்க யார் யாரெல்லாம் மாட்ட போறாங்களோ அப்படின்னு. அது பிடிச்சிட்டாங்க. அதுக்கு இதுல என்ன வேடிக்கைன்னா, இந்த தீரஜ் சாகு வந்து அவர் காங்கிரஸ் ஆளு, ராஜ்யசபா எம்பி இருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி லோக்சபால 2 தரம் போட்டி போட்டு 2 தரமும் தோத்துருக்காரு. இந்த ஐடி ரெய்டு வந்து 350 கோடி பிடிச்சாங்க அப்படின்றதுக்கு அப்புறமா தான் தீரஜ் சாகுவோட பேரே பல பேருக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அவரை பத்தி தெரியாது. அப்போனா என்ன அர்த்தம்? நான் யோசிச்சது, ஆள் ஊர் பேர் தெரியாத 2 லோக்சபா எலெக்ஷன்ல தோத்த ஒருத்தர ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவர்கிட்ட இருந்து பணத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா அது யாரோட பணம்? அவர் சொந்தமா வச்ச பணம். ஏற்கனவே கலெக்ட் பண்ண கேஷை வந்து ஒரு ஸ்டோரேஜ் மேன், அவர் பார்ட்டிக்கு ஏதோ ஒரு விதத்துல அவர் ஒரு ஸ்டோரேஜ் மேனா தான் இருந்திருக்காரு. இப்ப என்ன சொல்றாங்க, எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஜெயராம் ரமேஷ் உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, இந்த பணத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேஸுக்கு சொன்னா அவர் தான் சமாளிக்கணும், பார்ட்டி டிஸ்ஓன் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இன்டைரக்டா நீங்க அது வந்து பதட்டத்துல சொன்ன இது அப்படின்னு தான் படுது. அது வந்து இப்ப வந்து அப்ப பேசும்போது தான் ரகுராம் ராஜன் சொல்றாரு, இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஒரு பார்ட்டிக்கு மட்டும் காசு போகுது, மற்ற பார்ட்டிக்கு வரமாட்டேங்குது. அப்ப வந்து நீங்க இந்த மாதிரி கேஷ் வச்சுக்கிறது தான் மற்ற பார்ட்டி செய்ய முடியும். என்ன செய்யறது? அதை மாதிரி செஞ்சாக்க கேஷ் வாங்கி சேர்த்தாக்க நீங்க என்ன பண்றீங்க, இடி ஐடி அப்புறம் இடி ஐடி இல்ல சிபிஐ விட்டு ரெய்டு பண்றீங்க. அப்ப வந்து இந்த இட் இஸ் நாட் அ லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஃபார் ஆல் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு ஃபேஸ் த எலெக்ஷன் அப்படின்னு இருக்காரு. அப்பனா அவர் என்ன சொல்றாரு, ஒரு பார்ட்டிக்கு பாண்டா போகுது, இன்னொரு பார்ட்டிக்கு கேஷா வந்தா அது அப்பதான் லெவல் பிளேயிங் ஃபீல்டு, 2 ஈக்குவலா ஃபைட் பண்ண முடியும் எலெக்ஷன்ல. உங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட் வருது, எங்களுக்கு வரல, அதனால நாங்க கேஷா வாங்குறோங்கிற ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்காது. அது ஒரு மடத்தனமான, இவ்வளவு பெரிய எக்கானமிஸ்ட் ஃபைனான்சியல் மேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அது ரொம்ப உல்டா வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பெரிய கொஞ்சம் நாலெட்ஜபிள் கொஞ்சம் புத்தி உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இஸ் அக்செப்டிங் இட் இஸ் காங்கிரஸ் மணிங்கிறாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி சொன்னாரு. அப்ப வந்து என்ன, இது வந்து என்னன்னா ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டு பேன் த எலக்ட்ரல் பாண்ட். நீ எலக்ட்ரல் பாண்டை பேன் பண்ணு, அப்ப என்ன ஆகும், பழையபடி போயிடுவீங்க. கற்காலம் மாதிரி ஒரு கேஷ் வந்தாலே அது பேரலல் எக்கானமி. கேஷ்னு வந்தாலே அது வந்து பேரலல் எக்கானமி. இப்ப அதை விட பரவாயில்ல, அவர் இன்னும் அவர் இப்ப வந்து ஒரு இதை கிளப்பிட்டார். அவர் இந்த சொல்லி முடிச்சு 2 நாள்ல டொனேட் ஃபார் தேஷ் அப்படின்னு காங்கிரஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. டொனேட் ஃபார் தேஷ், டொனேட் ஃபார் தேஷ்னா எப்படி, கேஷ் தான். சரி, கேஷ் வந்ததுன்னா ஒரு சினிமா கிளிப்பிங் ஒன்று இருக்கு, அமிதாப் பச்சன் நடிச்சது. நீங்க அதை பாத்தீங்கன்னா, ஆமா நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே பொட்டி பொட்டியா பணத்தை திறந்து காமிப்பாரு லீடர். அப்போ வந்து காதர் கான் அவரு, அப்போ வந்து எதுக்கு என்ன இதெல்லாம் அப்படின்னு, நீ வந்து பேசுவ லீடர் நீ தான், உடனே மக்கள் உன் மேல ஆர்வமா வந்து 1000 10,000 லட்சம்னு டொனேஷன், அந்த பணம்லாம் நம்மளுது தான். ஆனா பப்ளிக் ஆக்சுவலா போடுறது 50 பைசா 1 ரூபாய். அதுல எங்க பார்ட்டி நடத்த முடியும்? நம்ம பணத்தையே பப்ளிக் கிட்ட கொடுத்து போட சொல்றது, இல்ல பப்ளிக் கொடுத்தாங்கன்னு நம்ம கணக்கு காமிப்பாங்க. அப்படி ஆயிடும் அது. அப்ப அது பேரலல் எக்கானமி. அது வந்து எக்கானமி கொலாப்ஸ் ஆயிடும். இன்னைக்கு இந்தியாவோட எக்கானமி வந்து பெரிய பெரிய அமெரிக்காலேயோ இல்ல வேற எங்கேயோ இருக்கிற ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் பாராட்டுறாங்க, கொண்டாடுறாங்க, பெட்டரா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் மோர் அண்ட் மோர் ஒயிட் எக்கானமி. ஐ எம் நாட் டெல்லிங் அதுக்காக பிளாக் மணி சிஸ்டத்துல இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவங்களும் நிறைய ஸ்டெப் எடுக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடி சர்க்கார் எவ்வளவோ ஸ்டெப் எடுக்கிறாங்க பிளாக் மணியை குறைக்கிறது. பட் இந்த மாதிரி ஒரு படிச்ச அறிவாளி வந்து கேஷ் வந்து நாங்க கலெக்ட் பண்றோம், நீ வந்து சிபிஐ விட்டு ரெய்டு பண்ற அப்படின்னா நீ கேஷ் ஜஸ்டிஃபை பண்ற. இப்ப டொனேட் ஃபார் தேஷ்ல வந்து உண்டியல் கொடுக்கணும்னு வாங்க, உண்டியல் கொடுக்க எவ்வளவு காசு வரும்னு தெரியும். வந்து உடனே 500 கோடி வந்துருமா? வராது. அங்க இருக்கிற மக்கள்லாம் நீ ஏதாவது அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கு 500 600 கோடி 1000 கோடின்னு டொனேட் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து பிளாக் மணி வெளியே வரதுக்கான ஒரு யுக்தி அப்படின்னு தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த மாதிரி தான் படுது, எனக்கும் அப்படிதான் பேசுறாங்க எல்லாருமே. திஸ் இஸ் த வே இட் இஸ். இதை தவிர ஒருபடி மேல ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க உண்டியல் கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் அங்க எங்க எல்லாம் மீட்டிங் போறோம். ஒரு காலத்துல வந்து டிஎம்கே ஆட்சியெல்லாம் வந்து துண்டு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப. ஓகே, அப்போ இந்த நீங்க சொல்ற மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வர வரைக்கும் தான் இதெல்லாம் இல்லையா? சோ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும், வெதர் இப்போ எலக்ட்ரல் பாண்ட் நம்ம கண்டினியூ பண்ண போறோமா இல்ல கேஷை வந்துட்டு ஹேண்டில் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? இப்போ பிஜேபி சைட்ல இருந்து எலக்ட்ரல் பாண்டுக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? பட் இந்த பக்கம் பார்க்கும்போது இல்ல கேஷ் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார் எடுத்துக்கிறது?
அப்போ ஒரு கட்சி நடத்த என்எஃப் மணி வேணும் அப்படின்ற பட்சத்துல காங்கிரஸ் தரப்பு எதிர்பார்க்கிறதும், அதே போல இது வந்து த்ரூ பேங்க் மூலமா இருக்கட்டும் பிஜேபி சொல்றதும், பட் அந்த மணி வந்து அடிக்கட்டா இருக்குமா? பிஜேபிக்கு அப்ப உண்மையா ஒரு சப்போர்ட் கிடைக்குமா? இல்ல இருக்கிற மணியை வச்சுட்டு பார்ட்டி ரன் பண்ண முடியுமா? ஆல்ரெடி இருக்கிற நடுவுல இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன் தான். அதாவது ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை, இதே நிலைமை தானே நாளைக்கு பிஜேபிக்கும் தேவைப்படும் வரும். அப்போ வந்துட்டு இல்ல கேஷ் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பிஜேபி வருமா? சரி, நான் ஒரு கேள்வி, இந்த கேள்வி வருது. ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே அப்பனா பிஜேபி வந்து அருண் ஜேட்லி கொண்டு வந்த பில்லுக்கு வந்து அவங்க உள்ளுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி நாளைக்கு நம்ம அப்போசிஷன்ல போயிட்டா நமக்கு அடிபடுமே அப்படிங்கறத பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணாமே இருந்திருப்பாங்க. நமக்கு தோணுது இல்ல, நம்மளை விட அவங்க பொசிஷன்ல இருக்கிறவங்க வந்து நம்மளை விட ஒரு அட்லீஸ்ட் டபுள் த டைம் இத மாதிரி திங்கிங் கெபாசிட்டி இருக்குமா இருக்காதா? அவங்க நம்ம ஆப்போசிஷனுக்கு போனோம்னா நமக்கும் இந்த எலக்ட்ரல் பாண்ட் அடிபடுமே, அப்ப நம்ம எப்படி பார்ட்டியை ரன் பண்றது அப்படின்னு அவங்களுக்கு தோணி இருக்குமா? தோணி இருக்காது. கண்டிப்பா. அது தோணுனதுக்கு அப்புறம் பரவாயில்ல, கிளீன் மணி எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் கொண்டு வரணும்னு அவங்க தானே கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அத சாதக பாதங்கள் தன்னுடைய பார்ட்டிக்கே யோசிச்சுதானே அவங்க செஞ்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த எங்க கனெக்ட் பண்ண தோணுதுன்னா, எனக்கு கருப்பு மணியை மீட்டு கொண்டு வர சொன்னாரு மோடி, எங்க கொண்டு வந்தாரு எல்லாரும் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு பொய்யான பரப்புரை நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து எல்லாரும் நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. அவர் இன்ஃபேக்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனே போறதா வந்து அவர் வேணாம்னு இல்ல நான் எங்க கொண்டு வந்தேன்னா, இல்ல அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இந்த எலக்ட்ரல் பாண்ட் மாறுதான்னு சொல்ல வந்தேன். இல்ல அப்படி கிடையாதுங்க. இது வந்து அதாவது என்னன்னா, டொனேஷன் அப்படிங்கிறது வந்து டு கரி ஃபேவர். நம்மளே வந்து இருக்கோம், வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கும் எல்லாம் பணம் கொடுக்குறோம், அதுக்காக அவங்கள வந்து உடனே 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யறதுக்காக சொல்றது கிடையாது. போனஸ் கொடுக்குறாங்க கம்பெனில, இந்த மாதிரிலாம் நிறைய. இது வந்து ஒரு பரோபகாரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பர்சனலா பார்க்கும்போது நாட்டிற்கான ஒரு பரோபகாரமா ஒரு கார்பரேட் ஏன் பார்க்க கூடாதுங்கிறது என்னுடைய கேள்வி. நாட்டுக்கு நம்ம ஒரு பரோபகாரமா செய்யறோம். ஏன்னா எலெக்ஷன் அப்படிங்கிற இந்த பாருங்க, மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணுங்கிறத அவசியத்தை விட இப்போ மீட்டிங் போடணும்னா மைக் வைக்கணும், லைட் போடணும், பேனர் கட்டணும், ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, ஒரு சேர் வாடகைக்கு, இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படாதா? பணம் இல்லாம எலெக்ஷன் கிடையாது, பார்ட்டி கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி நம்ம பார்ட்டிக்கு நாளைக்கு ஆட்சியில இல்லாட்டா சாதக பாதங்கள்லாம் யோசிச்சு தான் இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க அவங்க. அப்பனா நமக்கு என்ன இதுல இருந்து நம்ம புரிதல் நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா, திஸ் பார்ட்டி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கிளீன் மணி எலக்ட்ரல் பாலிடிக்ஸ். இது நல்ல ஸ்கீம் தான், பட் இதுல சில ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு, இதுல குறைபாடுகள் இருக்கு, இதை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு துஷார் மேத்தா வந்து எஸ் we are ready for listening to you, we will implement. நல்ல யோஜனையை சொல்லுங்க, we are ready to implement. அப்ப யாரோட பாலிசி நல்லதுன்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஓகே, அப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம கூர்ந்து ஆராயும் போது யாருடைய பாலிசி நல்லது அப்படிங்கறது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். as well பாத்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். இப்ப ஆமா கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா சிம்பிளி வந்து எலக்ட்ரல் பாண்ட் எதுக்கு, இவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, எதுக்காக கொண்டு வராங்க, ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு, குழப்பங்களும் இருக்கு. அவர் சொல்லி 2 நாள்ல இந்த டொனேட் ஃபார் தேஷ் ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் பார்ட்டில. அப்புறம் ரகுராம் ராஜன் இதோட நிறுத்தல, அவரு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசிக்கிட்டே போறாரு. தீரஜ் சாகுவோட பணம் வந்து இங்க இது பண்ணக்கூடாது, நீங்க வந்து விக்டிமைஸ் பண்றீங்க, ஹராஸ் பண்றீங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கேஷுக்கு நியாயம்ங்கிற மாதிரி. அதை தவிர என்ன பண்ணிருக்காருன்னா, இப்போ லேட்டஸ்டா வந்து 2025 நம்ம 5 ட்ரில்லியன் எக்கானமி ஆயிடும், அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாரு. அதை பத்தி வேளாவரியா சொல்றாரு. எல்லாம் ஒண்ணுமே வந்து ஒத்துக்கக்கூடிய, ஏன்னா இப்ப இருக்கிற 4 ட்ரில்லியன் இன்னும் 2 வருஷத்துல 5 ட்ரில்லியன் ஆகுது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. the growth rate of 6.78% which RBI ப்ரொஜெக்ஷன் அதுதான். நம்ம என்னத்துக்குங்க ஃபிட்ச், ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், இந்த மாதிரி பெரிய பெரிய ரேட்டிங் கம்பெனி எல்லாமே இந்தியாவை அப்கிரேட் பண்ணிருக்காங்க. போன ஒரு மாசத்துல மட்டும் இந்த நவம்பர் மாசம் டிசம்பர் மாசத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 20,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஃபாரின் கம்பெனி, FII இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல. மேல எக்கானமி குரோ ஆகாம அவங்க எதுக்கு பண்ணணும் சொல்லுங்க. அது மாதிரி அதுக்கு அடுத்தது இன்னொன்னு சொல்லியிருக்காரு, 2047 நம்ம வல்லரசாவே ஆக முடியாது. அது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். அதுல என்னன்னா 2047 நம்ம வல்லரசு ஆக முடியாதுங்கிறதோட இல்ல, நீ வல்லரசாகி என்ன செய்ய போறேன்னு கேட்கிறாரு அவர். நீங்க அடுத்தவன நாட்டு மேல படம் எடுக்க போற, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு. அப்பெல்லாம் அவருக்கு வந்து மோதியோட ஐடியா ஆஃப் பாலிடிக்ஸ் அவருக்கு புரியல. மோதியோட ஐடியா ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து நம்ம விஸ்வகுருவா தான் இருக்கணும்னு நினைக்கிறார். நம்ம வந்து அடுத்த நாட்டை பிடிக்கக்கூடிய குரு இதுவா அந்த மாதிரி அவரு. இந்தியா வந்து இன்னைக்கும் சொல்றேன், எந்த ஸ்டேஜ்லயுமே, எந்த வருஷத்துலயுமே, எந்த ஸ்டேஜ்லயுமே
ஹெஜிமோனிஸ்டிக் கிடையாது. தட் இஸ் அடுத்த நாட்டை புடுங்கி தன்னோடதான் ஆக்கிக்கிற இது கிடையாது. அது அது வந்து அவருக்கு புரியாமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இது சும்மா ஒரு பரப்புரை, இது கிளப்பி விடு, இதை ஒரு 10 பேர் டிபேட் பண்ணட்டும், அதனால மோதி பேர் கெடட்டும், இல்ல நம்ம நம்பிக்கை இழக்கட்டும், இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு படிச்ச மனுஷன் அப்படி பேசுவாரா அப்படிங்கிறது தான். ஒருவேளை அவருக்கு ஆசை வந்து தான் அடுத்த மன்மோகன் சிங்கா ஆகணும்னு இருக்கோ என்னமோ தெரியாது. நான் அப்படிதான் அதை வந்து ஃபைனலா யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் என்னென்ன நியூஸ் வருதுங்கிறத பார்த்தா தெரிஞ்சிடும் அது. ஏன்னா அவர் வந்து ராகுல் காந்தியோட பாத யாத்திரை பாரத் ஜோடோ யாத்திரால அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இஸ் ஓப்பன்லி ஷோன் டு எவ்ரிபடி ஐ ஆம் அ காங்கிரஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஏன் அடுத்த ஸ்டேஜ் வந்து இவரை வந்து இதெல்லாம் மாதிரி இடக்கு மடக்கா ஒரு படிச்ச அறிவாளின்னு நம்பக்கூடிய மனுஷனை அந்த இடத்துல தான் எனக்கு இவரெல்லாம் ஒரு அறிவாளியா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்ப அவருக்கு வந்து ஆசை எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்த்தா நெக்ஸ்ட் மன்மோகன் சிங் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்காக அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னா என்னன்னே தெரியாமலும் இல்ல ஏதோ ஒரு ப்ராசஸ் ஏதோ இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சவங்க கூட இங்க பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். கண்டிப்பா. பட் இதுக்கான டெசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ சார், நிறைய விஷயங்கள் பேசி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி.